இப்போ வந்துட்டு 164 இருக்குல்ல, இதில் என்ன சொல்கிறாங்க, 75 164 சரியா, சரி 74 163 இதில் தான் வந்துட்டு சிஓஎம்மோட எய்ட் அண்ட் அட்வைஸில் வந்துட்டு பண்ணணும்னு சொல்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மேலே சென்ட்ரல் லெவலில் பார்லிமெண்ட் தான் சுப்ரீம். ஐ மீன் சும்மா சொல்கிறேன், சுப்ரீம் கிடையாது, பார்லிமெண்ட் தான் அங்கே வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு ஒரு அவங்க சொல்கிறதான் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பிரசிடென்ட் வந்துட்டு ரீகன்சிடர் பண்ண சொன்னால் திருப்பி வந்துட்டு அனுப்பும்போது மாற்றியோ மாற்றாமல் அனுப்பினாலும் அதுக்கு வந்துட்டு அந்த அட்வைஸ் வந்து கண்டிப்பாக பைண்டிங் ஆன் பிரசிடென்ட். ஸோ வந்துட்டு இது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் வந்துட்டு பைண்டிங் கிடையாது. கீழே வந்துட்டு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. இதே வந்துட்டு பைண்டிங் இது வந்துட்டு எஸ்எல்ஸ்க்கு வந்துட்டு கிடையாது, ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் வந்துட்டு கிடையாது. அப்புறம் ப்ளஸ் இதாக இல்லாமல் இவங்க இது 74 + 160 74 தான், ஆமாம் 74 164க்கு வந்து 163. இதில் என்ன வித்தியாசம்னா ப்ளஸ் வந்துட்டு கவர்னருக்கு வந்துட்டு என்ன இருக்குன்னா டிஸ்கிரிஷனரி பவர் வந்துட்டு இருக்கும் சரியா. கான்ஸ்டியூஷனலே கொடுத்த டிஸ்கிரிஷனரி பவர் வந்துட்டு கவர்னருக்கு வந்துட்டு இருக்குது. பிரசிடென்ட்டுக்கு வந்துட்டு என்னது கான்ஸ்டியூஷனல் டிஸ்கிரிஷனரி கிடையாது. ஸோ சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனரி தான் வந்துட்டு பிரசிடென்ட்டுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இது நமக்கு வந்து நல்லா தெரியும் சரியா. அட்வைஸ் டெண்டர்டு பை சிசிஓஎம் cannot be inquired in any court. இதுவுமே அந்த ஆர்டிக்கல்லே கொடுத்து வச்சுருக்காங்க. ஈவன் ஆஃப்டர் த dissolution of the லோக்சபா ஸ்டேட் அசம்பிளி the CCOM SCOM do not cease to hold office. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், even after the dissolution of the Lok Sabha, the Council of Ministers, State Council of Ministers do not cease to hold office. அவங்க ஆஃபீஸ் அப்படியே போகாது. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்துட்டு பார்லிமெண்ட் வந்துட்டு டிசால்வே ஆயிடுச்சு, லோக்சபா டிசால்வே ஆயிடுச்சு. ஆகும்போதுட்டு இப்போ வந்துட்டு பிரசிடென்ட் வந்துட்டு எப்படி எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி இது வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணுங்கிறத வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க 74ல். அப்போ வந்துட்டு டிசால்வ் ஆனால் சிஓஎம் தானே டிசால்வ் ஆகும், அப்புறம் வந்துட்டு அதானே கணக்கு வரும், ஏன்னா அவங்களும் லோக்சபா தானே. ஆனால் அது கிடையாது, ஏன்னா கண்டிப்பாக இவர் வந்துட்டு சிஓஎம் சொல்லி தான் கேட்கணும். அதனால வந்துட்டு அடுத்த மெஜாரிட்டி இது பண்ணி சிஓஎம் ஃபார்ம் ஆகிற வரையும் இந்த சிஓஎம் சொல்கிறது தான் இவர் வந்து கேட்பார் சரியா. இதுதான் அதோட மீன் பண்ணுது, இதுக்கு அதுதான் மீன் பண்ணுது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். Whenever the constitution requires the satisfaction of the president, the satisfaction is of the council of ministers சரியா, and not of the president. இது வந்துட்டு கவர்னருக்கும் இதே பொருந்தும் சரியா. இது வந்துட்டு சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்துட்டு எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு ஹிஸ் சாட்டிஸ்ஃபிகேஷனோ அது வந்துட்டு சிஓஎம்மோட இது தான். ஸோ இது வந்துட்டு மிரர் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தான். ஆர்டிகல் 75 என்ன சொல்லுது, 75 மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் தி பிஎம் சிஎம் ஹோல்ட் ஆஃபீஸ் டியூரிங் த ப்ளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட். ஸோ அவங்க ப்ளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட் கவர்னர், இது தெரியும். ஆர்டிகல் 75 64 இது நம்ம பார்த்தாவே நமக்கு தெரியும். மேலே சொல்கிறது பிரசிடென்ட், கீழே இதுக்கு அதே தான் வந்து இதுக்கு கவர்னருக்கு தான். ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும் நம்ம வந்து நல்லா மென்ஷன். ஓத் ஆஃப் ஆஃபீஸ் அண்ட் சீக்ரஸி, ரெண்டு பேரும் ஓத் ஆஃப் ஆஃபீஸ் அண்ட் சீக்ரஸி வந்து எடுத்துக்கிறாங்க. சேலரி டிட்டர்மின் பை பார்லிமெண்ட் அண்ட் எஸ்எல்சி. 91st சிஏஏ என்ன சொல்கிறாங்க, இது இம்பார்ட்டனுங்க. இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு வந்து 15% மேலே டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி லோக்சபாவோ இல்லை எஸ்எல்ஸோட ஸ்ட்ரென்த்தை வச்சோ கணக்கு பண்ணும்போது அவ்வளோ வந்துட்டு இருக்கக்கூடாது. அதை தாண்டி வந்துட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு இருக்கக்கூடாது. ஓகே, கரெக்ட். ஸோ அப்போ வந்துட்டு த நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இன்க்ளூடிங் தி சிஎம் இன் ஸ்டேட் ஷல் ஹேவ் less than 12. The total number of state PM should not be more than 15%. இது என்ன 15% ஸ்ட்ரென்த் ஆஃப் லோக்சபான்னு மேலே போட்டு வச்சுருக்காங்க, அந்த எஸ்எல்ஸோட ஸ்ட்ரென்த்து தானே வரும். இப்போ த நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இன்க்ளூடிங் தி சிஎம் இன் ஸ்டேட் ஷால் நாட் பி லெஸ் தென் 12. 12 கீழே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்தது வந்துட்டு a member who is disqualified on the ground of defection shall also be disqualified to be appointed as a minister. இது நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன வந்துட்டு நம்ம பார்க்கணுன்னா, ஒன்றே மட்டும் வந்துட்டு நம்ம பார்க்கணும், ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கணும் சரியா. அதை வந்துட்டு நம்ம பார்ப்போம். என்ன வர முடியுது, இங்கே பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம் சரியா. The Constitution of India states that the State Legislative Assembly must have
no less than 60 members and no more than 500 members. However, exemption can be granted via act of parliament as in the case of states of Goa, Sikkim, Mizoram, UTF, Puducherry, whichever have fewer than 60 members. சரியா? The state legislative assembly may be dissolved in a state of emergency by the governor under the request of CM or if a motion of no confidence is passed in the ruling majority. Each member of the each MLA is directly elected to serve 5 years term. இதெல்லாம் நமக்கு தெரியும். இதில் என்ன எடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு ஸ்டேட் இதுக்கு வந்துட்டு இங்கே பாருங்களேன், இது ரொம்ப நல்ல இது. சரியா? 500 சீட்டு தான் இது. ஸோ இது வந்துட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம். என்னையாது சரியா? ஸோ அதான் நான் சொன்னேன், இப்படி இருக்கிறது வந்துட்டு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுக்கு நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ வந்துட்டு இது ஒன்றும் இது தானே, இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ் தட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மஸ்ட் ஹாவ் no less than 60 and more than 50 members. However, எக்ஸெப்ஷன் வந்துட்டு எக்ஸெப்ஷன் யாராக இருக்குது? எக்ஸெப்ஷன் Parliament as in the case of states of Sikkim, Goa, Mizoram, UT, Pondicherry, which have fewer 60 members. இவ்வளோ தான் மேட்ரு. சரியா? fewer than 60 members. எக்ஸெப்ஷன் வந்துட்டு have fewer than 60 members இருக்கவங்களுக்கு வந்துட்டு நமக்கு வந்து எக்ஸெப்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் வந்துட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். சரிங்களா? இப்போ வந்துட்டு இப்போ நம்ம என்ன படிக்கணும்னா, நம்ம இப்போ வந்துட்டு தப்பாக போட்டுட்டோம். அதாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு போட்டிருக்கோம். ஸ்ட்ரென்த் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி UPSC. போக மாட்டேங்குது. Strength of Council of Ministers in State Legislative Assemblies UPSC. சரி, the minimum strength of Council of Ministers in a state as per Constitution is 12 and maximum is 15% of Legislative Assembly. அது 15% of Parliamentனு கொடுத்துருந்தாங்க. அது எப்படி இதாகும்? அவங்க ஸ்ட்ரென்த்தில் இருக்கிறதுக்கு தான் 50% வரும். இது நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, மினிமம் 12 இருக்கணும், மேக்ஸிமம் வந்துட்டு 15% இருக்கும். இதுக்கும் வந்துட்டு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு எக்ஸெப்ஷன் வந்துட்டு இருக்கும். சரி, 163 164 ஆர்டிகளே நம்ம வந்துட்டு பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம வந்துட்டு இது தெரிஞ்சுக்கிறது ஒரு இதுதான். சரி, 163 இந்த ஷால் பி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், இதெல்லாம் தெரியும். எய்டன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இது வந்துட்டு இது இங்கே பாருங்களேன், இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 163 பாருங்க, நான் சொன்னேன்ல, Constitution to exercise his function or any of them in his discretion. அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட எய்டன் அட்வைஸ் வந்துட்டு தேவை. சிஎம் வந்துட்டு அப்படி தான் கவர்னர் வந்து அப்படி தான் ஆக்ட் பண்ணும், எக்ஸப்ட் இன் சோ ஃபார் அஸ் ஹி இஸ் பை அண்டர் ஹிஸ் கான்ஸ்டியூஷன் ரெக்வயர்டு டு. அதாவது கான்ஸ்டியூஷன்லேயே இவருக்கு வந்துட்டு ஏதாச்சும் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு இவர் ஆக்ட் பண்ணணும்னு சொல்லும்போது அந்த இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ணி ஆகணுங்கிறது வந்துட்டு அவர் டிஸ்கிரிப்ஷனரி. இப்போ ஏதாச்சும் ஒரு மேட்ரு வந்துட்டு அரைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் கவர்னருக்கு. சரியா? இது வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, இது வந்து அவரோட டிஸ்கிரிப்ஷன் ஆமாவா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு அவரோட டிஸ்கிரிப்ஷன் வந்து யார் வந்து அது முடிவு பண்ணோன்னா கவர்னர் தான் முடிவு பண்ணுவார். த டெசிஷன் ஆஃப் தி கவர்னர் இன் ஹிஸ் டிஸ்கிரிப்ஷன் ஷால் பி ஃபைனல் அண்ட் த வேலிடிட்டி ஆஃப் எனி திங் டன் பை கவர்னர் ஷால் நாட் பி கால்டு இன் டு கொஸ்டின் ஆன் த கிரவுண்ட் தட் ஹி அவுட் நாட் ஹாவ் டு ஆக்டட் இன் ஹிஸ் டிஸ்கிரிப்ஷன். இதுதான் மேட்ரு. ஸோ த question whether any and if so what advisory was tendered to minister shall not be included. ஆமாம், இது நமக்கு தெரியும். சரி, 164 என்ன சொல்கிறாங்க, யார் வந்துட்டு சிஎம் அப்பாயின்ட் பண்ணுறா, கவர்னர் வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணுறாரு. சரியா? அதர் மினிஸ்டர்ஸை வந்துட்டு சிஎம் சொல்லி தான் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ப்ரொவைடட் இன் த ஸ்டேட்ஸ் ஆஃப் பீகார், MP, ஒடிசா ஹாவ் ஏ மினிஸ்டர் இன் சார்ஜ் ஆஃப்
ட்ரைபல் வெல்ஃபேர் நம்ம பார்த்தோம்ல, சிஎம் ஓஜேன்னு பார்த்தோம்னு நினைக்கிறேன். சாரி, அது என்னது, சத்தீஸ்கர். சத்தீஸ்கர் வந்து எடுத்துட்டாங்கப்பா. ஓகே நம்ம வந்துட்டு அங்கே சிஎம், நம்ம ஜார்க்கண்ட் தானே படித்தோம். நமக்கு வந்து ட்ரைபல் வெல்ஃபேர் இது வந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு சிஎம் ஓஜே தான் படித்தோம். சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ஒடிசா, ஜார்க்கண்ட் அந்த மாதிரி நான் படித்த மாதிரி ஞாபகம் இருக்குது. இவங்க பீகார், மத்திய பிரதேஷ், ஒடிசா கொடுத்து வச்சிருக்காங்க. சரி, தெரியல எனக்கு. தட் ஷால் பி மினிஸ்டர் இன் சார்ஜ் ஆஃப் ட்ரைபல் வெல்ஃபேர் ஹூ மே இன் அடிஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் ஆர் எனி அதர் ஒர்க். The total number of ministers including the chief ministers in the council of ministers in a state shall not exceed 15%. Provided the number of ministers including the chief minister is less than 12 இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. Provided further the total number of ministers including the chief minister in the exceeds 15%. 91st Amendment Act provisions in the council of ministers shall be in conformity with the aspiration as a member of legislative assembly of இதுலேயும் வந்துட்டு 1B தான் இது பண்ணியிருக்காங்க பாருங்களேன். டியூரேஷன் ஆஃப் கமென்ஸ்மெண்ட், டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஆஃபீஸர், டிக்ளேர்டு எலெக்டட். இங்கே பாருங்கள், அடுத்து வந்துட்டு ஃபார் டியூரேஷன் ஆஃப் தி பீரியட் கமென்சிங் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஹிஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன் டில் த டேட் ஆஃப் விச் த டேர்ம் ஆஃப் ஹிஸ் ஆஃபீஸ் ஆஃப் சச் மெம்பர் would expire or where he contest any election to the legislative assembly of the state, either house of the legislature or state having council, as the case may be, before the expiry of such period till the date on which he is elected will be which is earlier. அதாவது இவர் வந்துட்டு ஒரு மெம்பர் வந்துட்டு மினிஸ்டராக இருக்கும்போது அவர் வந்துட்டு மெம்பர்ஷிப்புக்கு வந்துட்டு இந்த எம்எல்ஏஷிப்புக்கு வந்து அவர் வந்து டிஸ்குவாலிஃபைடுன்னு தெரிய வருதுன்னா அது என்னன்னா அவர் டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ரொம்ப இதெல்லாம் உள்ள போக வேணாம். என்ன கொடுத்து வச்சுருக்காங்க தெரியுமா? ஃபார் த டியூரேஷன் கமென்சிங் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஹிஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன் till the date on which the term of his office of such member would expire or whether he contests any assembly. என்ன இது இதை கொடுத்து வச்சுக்கோங்க. சரி, இந்த கவுன்சில் மினிஸ்டர் ஷல் பி கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட் பிஃபோர். ஓகே, சரி இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை வந்துட்டு நம்ம அப்படியே இங்கே வந்து எழுதி வச்சுக்குவோம். ஸோ வந்துட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பிரசிடெண்ட்டுக்கு எதுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். இதில் மினிமம் நம்பர்ஸ் இது வந்துட்டு இது உண்மை தான். இது மேக்ஸிமம் வந்துட்டு மினிமம் வந்துட்டு நாட் லெஸ் தென் 12, மேக்ஸிமம் வந்துட்டு இவ்வளோ தான் இருக்கணும், 15% தான் இருக்கணும். இதோட ரெஸ்பெக்டிவ் இதோட. Who is disqualified on the ground of defamation shall also be disqualified to be appointed as minister. கரெக்டு. டெல்லிக்கு மட்டும் 10%. இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்லிக்கு மட்டும் எக்ஸப்ஷன் வந்து 10%. இந்த ட்ரைபல் வெல்ஃபேர் வந்துட்டு எந்தெந்த இதுக்கு இருப்பாங்க, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், ஒடிசா. சிஎம்ஓஜி நம்ம படித்தது கரெக்டு தான். எக்ஸாக்ட் சைஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் நாட் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் டிட்டர்மைன்ட் பை தி பிஎம்ஆர்சி. சொல்லுங்கள் ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம். சரி எக்ஸாக்ட் சைஸ் அண்டு கிளாசிஃபிகேஷன் not mentioned in the constitution determined by the PM CM as per the time requirement of the situation. ஸோ எக்ஸாக்டாக வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணி இதுக்கு இவ்வளோ இந்த இதுதான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லலை. லோக்சபா இது பர்சன் நாட் அ மெம்பர் ஆஃப் எனி ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் பிகம் டியூரேஷன் ஆஃப் 6 months. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். எக்ஸாக்ட் சைஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் மென்ஷன் இந்த கன்ஸ்டியூஷன். அப்படின்னா வந்துட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இத்தனை பேர் தான் இருக்கணும், இத்தனை சைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலை. இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, 88(177) வந்து என்ன சொல்லுது? எவ்ரி மினிஸ்டர் ஹேஸ் டு ரைட் டு ஸ்பீக் அண்ட் டேக் பார்ட் இன் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் போத் தி ஹவுசஸ் பட் கேன் ஒன்லி vote வேர் ஹீ இஸ் அ மெம்பர்.
சூப்பர் பாயிண்ட்டு. இதே இது வந்துட்டு எதில் வேணால் ப்ரொசீடிங் பண்ணிக்கலாம், ஆனால் வந்துட்டு ஓட்டே போட முடியாது. இது யாருக்கு? இது வந்துட்டு அட்டார்னி ஜெனரல். இது கண்டிப்பாக ஒரு தடவை யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கணும். A minister who is member of the House of the Parliament has right to speak and take part in the proceedings of the other house, but he can vote only in the house of which he is a member. சரியா? அதுதான் ரைட் டு ஸ்பீக் டேக் part. இது ஏதாவது இதுலேயும் கொடுத்து வச்சுருக்காங்க. சரி, அடுத்து வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி 75 class 3. சரியா? 75 class 3 வந்துட்டு சிஓஎம் வந்துட்டு ஹெடட் பை பிஎம் வந்துட்டு கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபான்னு கொடுத்துருப்பாங்க. 75 class 2 வந்துட்டு இவங்க வந்துட்டு பிரசிடென்ட்டுக்கு வந்துட்டு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது வந்துட்டு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒர்க் அஸ் அ டீம், ஸ்விம் அண்ட் சிங்ஸ் டுகெதர் தெரியும். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், என்டையர் சிசிஓஎம் ஹேஸ் டு ரிசைன் இன்க்ளூடிங் மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் தி ராஜ்யசபா. நல்லா தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக வந்துட்டு மினிஸ்டர்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக ராஜ்யசபாவில் இருந்தாலுமே வந்துட்டு அவங்களும் இன்க்ளூடிங் மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் ராஜ்யசபா. கவுன்சில் இருக்கிறது கவுன்சிலுக்கு. பைண்டிங் ஆன் ஆல் கேபினட் மினிஸ்டர்ஸ் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ் ஃபெயிலிங் சச் ரிசல்ட்ஸ் இன் ரெசிக்னேஷன். ஓகே. எக்ஸாம்பிள், அகாலிதால் எம்பி ரிசைன்ஸ் அஸ் எ மினிஸ்டர் அண்ட் ஃபார்முலா இஷ்யூ. புரியுதில்ல? இப்போ என்னென்னா இவங்க எடுக்கிற கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள்ங்கிறனால இவங்க எடுக்கிற ஒரு மினிஸ்டர் எடுக்கிற முடிவு வந்து எல்லா மினிஸ்டருக்குமே வந்துட்டு அவங்களும் வந்துட்டு அதுக்கு ஈக்குவலி இது தான். சப்போஸ் அவருக்கு பிடிக்கலைன்னா அவர் ரிசைன் பண்ணிட்டு போய்க்கலாம். கேபினட் டிசிஷன் ஆர் பைண்டிங் ஆன் ஆல் மினிஸ்டர்ஸ், ஆல் கேபினட் மினிஸ்டர்ஸ். ஓகே. அகாலிதால் எம்பி ரிசைன்ஸ் அஸ் இது ஃபார்முலா இஷ்யூவில். Individual responsibility. Ministers hold office during the pleasure of the president, which means that the president or governor on the advice of PM and COM can remove a minister even at the time when the COM enjoys the confidence of the Lok Sabha. Okay, இது தெரியும். இங்கே பாருங்களேன், ப்ளஷர் ஆஃப் தி பிரசிடெண்ட் தான், அட்வைஸ் ஆஃப் தி பிஎம் சிஎம். இங்கே வந்துட்டு லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து மினிஸ்டர் கிடையாது. அதாவது நம்ம வந்துட்டு ஒரு ஆக்ட் வந்துட்டு கவுண்டர் சைன் பண்ண மாட்டோம். கவுண்டர் சைன் வந்துட்டு இங்கே இந்தியாவில் கிடையாது. தேவையில்லாத ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரசிடென்ட் நாங்கள் கிங் ஏதாச்சும் கொடுத்தாலுமே அதுக்கு வந்துட்டு கிங் கொடுத்ததுக்கு வந்து நாங்கள் பொறுப்பு அப்படின்னு லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க. இங்கே வந்து பிரசிடென்ட் கொடுத்தது வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்து வந்துட்டு யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கான்ஸ்டியூஷனல் பாடி. 75 வைடர் பாடி 60 to 70 மினிஸ்டர்ஸ். என்னது இது? ஆல் 3 categories. Cabinet minister, minister of state, deputy minister. Does not meet as a body to transact governance. Does not meet as a body. Implements the decision taken by the cabinet. Oh, council of ministers. கரெக்ட். இங்கே மொத்தமாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் தான் இவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருக்கோம். இங்கே தனியாக வந்துட்டு மொத்தமாக இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மட்டும் சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு கேபினெட்டுங்கிறது வந்துட்டு 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்துட்டு இது பண்ணாங்க. ஒன்லி டிஃபைன்ஸ் த கேபினெட், நாட் டிஸ்கிரைப்ஸ் இட்ஸ் பவர். மென்ஷன் தான் பண்ணியிருப்பாங்க, டிஃபைன் கூட பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல எனக்கு. ஸ்மாலர் பாடி 15 to 20 minutes. இது அதுக்கு கம்பேரிஷன் இன்க்ளூட்ஸ் கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஒன்லி. மீட்ஸ் அஸ் அ பாடி, ஃப்ரீக்வெண்ட்லி டேக் டெசிஷன்ஸ். ஆமாம், இதில் மொத்தம் வந்து இப்போ 70 பேர் சம்திங் இருக்காங்க, 77 பேர் சம்திங் எதுவும் இருக்காங்க. எல்லாருமேலாம் இது பண்ண மாட்டாங்க. இது 543 15% எவ்வளோ? இதில் 10% வந்து ஃபஸ்ட் நம்ம போட்டு பண்ணலாம். சும்மா சின்ன கால்குலேஷன் தான். 10% எவ்வளோ வரும்? 50 வருமா? இன்னொரு இதில் 5% 25 வரும். அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 75 ப்ளஸ் இங்கே ஒரு 43 இருக்குது. அதுக்கு ஒரு 4 போட்டுக்கலாம். ஒரு 79 பேர்த்துக்கிட்ட வந்துட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி கணக்கில் தான் வரும். வாட் இஸ் 15% ஆஃப் 553? 29 82 பேர். கரெக்டு. சரி. மீட்ஸ் அஸ் அ பாடி, ஃப்ரீக்வெண்ட்லி டேக் டெசிஷன்ஸ் regarding the transaction. Okay, implementation. Okay, kitchen cabinet informal body consists of PM and 4 other influential இது
discuss every problem called the inner cabinet as the real center of power, composed not only cabinet house like friends and family. Phenomenon of kitchen cabinet is not unique to India, it exists in UK. இதுதான் இம்பார்ட்டண்ட்டு, நாட் யூனிக் டு இந்தியா, இங்கேயும் இருக்குது. மெயினாக ஒரு இதாக கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். சரியா? இப்போ அடுத்து வந்துட்டு பார்லிமெண்ட் வந்துட்டு அது கொஞ்சம் பெருசாக தான் போகும். இப்போ நம்ம வந்துட்டு அட்டார்னி ஜெனரல் வந்துட்டு நம்ம வந்துட்டு படிக்கணும், அப்போ தான் யூனியன் கம்ப்ளீட் ஆகும். அட்டார்னி ஜெனரல் வந்து இதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன், இந்த இதில். ஸோ பார்த்துக்கோமா. சரி, இதில் இல்லை, இங்கே கொடுத்துருக்காங்களா? சிட்டிசன்ஷிப், எஃப்ஆர், இன்ட்ரெஸ்டேட், எமர்ஜென்சி, பிரசிடென்ட்டு, விபி, இது யூனியன் ஸ்டேட் கவுன்சில், பஞ்சாயத்து, இது இதில் கொடுக்கவே இல்லையே. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து புதுசாக ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அட்டார்னி ஜெனரல் தானே. பிஎஸ்வின்னு போட்டுவிட்டேன். சரி, பரவாயில்ல, வந்துடும். அது அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இது வந்து 76 ஆர்டிகல் வந்து கொடுக்குறாங்க. ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான், சின்னதாக அவரை பற்றி இருக்கிறது ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான். சரி, இதில் இருக்கிறது நம்ம அப்படியே எடுத்து நம்ம அங்கே வந்துட்டு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அட்டார்னி ஜெனரல் என்னது? சரி, இது ரீசெண்டாக ஒரு நியூஸ் வருது, 2020 இருக்குங்க. இதோட ரீசெண்டாக ஏதாச்சும் நியூஸ் வருது, இங்கே ஒரு இது இருக்குது போட்டிருக்கான். சரி, ஏதாவது நியூஸோடு இருக்குது. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இஸ் த பிரைமரி லாயர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆமாம், கவர்மெண்ட்டோட லாயர் அவர், கவர்மெண்ட்டுக்கு வக்கீல் அவர். இஸ் த லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் இன் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. 76 of Constitution, Part 5 concisely describes the post of Attorney General of India, his power, function, duty among others. The present Attorney General of India is R. Venkataramani, who is appointed for a period of 3 years. He is the 16th AG appointed on October 1st, 2022, succeeding Kotam K. Venugopal. அடுத்தது வந்துட்டு அடுத்தது என்னது? அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் வந்துட்டு இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்துட்டு நம்ம படிச்சுக்கலாம். ஐயோ, இவங்க ஏதாச்சும் கேட்பானுங்களா? ஹூ இஸ் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா? சரி, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். சரியா? சீட்டல் வார்டு. பர்மனன்ட் ஆக்டிவிஸ்ட். சரி, இது ஒரு போர் பாது, வரவே மாட்டேங்குது. இதுக்கு நம்ம ஏதாச்சும் கன்சைஸாக கொடுத்துருப்பாங்களா, அதில் படிச்சுட்டு போய்க்கலாம். இது வேஸ்ட் தான். இந்த இவங்க கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, ஹாஜிராம். போகலாமா? Highest law officer, chief legal advisor to the government of India. He advises the union government on all legal matters. He is the primary lawyer representing the Supreme Court and High Court of India. மெயினாக சுப்ரீம் கோர்ட் இது பண்ணுவார். அடுத்து என்னது? The president shall appoint a person who is qualified to be appointed as a judge of a Supreme Court. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்டு. அட்டார்னி ஜெனரலுக்கு குவாலிஃபிகேஷன் நம்ம தனியாக எழுதிக்கலாம், ஏன்னா நம்ம அங்கே இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இப்படி எழுதிக்கலாம். சரியா? ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அட்டார்னி ஜெனரல் யூனியன்லேயே எழுதிக்கலாம். யூனியனோட இதில் வந்துட்டு அதோட எக்ஸ்டென்ஷனாக போட்டுக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரியா? இது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்துட்டு என்னது? ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு இங்கே எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இது பெரிய ஃபண்டில் இருக்கும் போல். அட்டார்னி ஜெனரல் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம மேலேயே ஆர்டிக்கல் எழுதிக்கலாம். என்னது? 76 தானே? ஆமாம், 76. ஓகே, நம்ம 74 பார்த்தோம், 75 பார்த்தோம். அப்போ நடுவில் இருக்கிறது அடுத்தது இருக்கிறது இது மட்டும்தான், 76 தான். சரியா? அடுத்து வந்துட்டு நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னது? ஆர்டிக்கல் கொடுத்துட்டாங்க. ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் நமக்கு தெரியும், இது நம்ம நோட்டு பண்ணிக்கலாம், இல்லைனா இதில் கூட எழுதிக்கலாம். ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் நமக்கு தெரியும். ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் தெரிஞ்ச பாயிண்ட் தான் இது, நமக்கு நிறைய படிச்சுட்டு போயிருந்தேன். ஸோ வந்து தெரியாதது மட்டும் நம்ம வந்துட்டு எழுதிக்குவோம். இது சும்மா எழுதிட்டேன் தெரியாமல்.
சீஃப் லீகல் அட்வைசர் இந்த இவர் தான் சரியா. ஆல் லீகல் மேட்டருக்கு சீஃப் லீகல் அட்வைசர் இந்த இது தான் சீஃப் லீகல் அட்வைசர். ஓகேவா. அப்புறம் வந்துட்டு ரெப்ரசன்ட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்ஸ் சரியா. இவருக்கு என்னது பிரசிடென்ஷியல் அப்பாயிண்ட் வந்துட்டு குவாலிஃபிகேஷன், இது இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன் என்னது, ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், இதை ஞாபகம் வச்சுக்கணும். அட்வைஸ் ஆன் ஆல் லீகல் மேட்ரு, பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஹிஸ் டியூட்டிஸ் ஷால் பி ஹவ் த ரைட் ஆஃப் ஆடியன்ஸ் இன் ஆல் கோர்ட்ஸ். இங்கே பாரு இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். ரைட்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் இன் ஆல் கோர்ட்ஸ் in the territory of India. சரியா. அடுத்து வந்துட்டு அட்டார்னி ஜெனரல் ஆஃப் தி ப்ரெஷர் ஆஃப் தி பிரசிடென்ட் டிசிஷன் தி ஓகே. பிரசிடென்ட் ப்ளஷர் டிட்டர்மைன் கண்டக்ட் ஆஃப் கவர்மெண்ட் பிஸ்னஸ். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. அடுத்து வந்துட்டு என்னது, ஆர்டிகல் 88 சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ரைட் டு ஸ்பீக் அண்ட் டேக் பார்ட் இன் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் எய்தர் ஹவுஸ் அண்ட் ஜாயின்ட் சிட்டிங் அண்ட் எனி கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட். ஆர்டிகல் 88 வந்துட்டு டேக் பார்ட் இன் ப்ரொசீடிங்ஸ் எதில், எனி ஹவுஸ், அதாவது எதர் ஹவுஸ் எது வேணால் போட்டுக்கலாம், எனி ஹவுஸு. அப்புறம் ஜாயின்ட் சிட்டிங்கு இது நமக்கு தெரியும்ல, ஜேஎஸ் சிட்டிங் போட்டு வச்சுக்கிறேன். அப்புறம் வந்துட்டு பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ். ஓகே, இதில் வந்துட்டு இது ஆர்டிகல் 105 வந்துட்டு பவர், ப்ரிவிலேஜ் அண்ட் இம்யூனிட்டி. இதெல்லாம் சொல்லுது. சரி, ப்ளஷர்னு படிச்சிட்டோம். ஸோ வந்துட்டு ரிமூவல் ப்ரொசீஜர் வந்துட்டு கிடையாது. ஸோ நோ ரிமூவல் ப்ரொசீஜர். சரியா, அது வந்துட்டு இருக்குது. ஓகே. இங்கே பாருங்கள், டு ரெப்ரசன்ட் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் எனி கேஸ் ரெஃபரன்ஸ் மேட். இப்போ ஆர்டிகல் 143 என்னது, பிரசிடெண்ட் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட அட்வைஸ் கேட்பார். அட்வைசரி. இந்த அட்வைசருக்கு வந்துட்டு யாரை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, இது யாரை வந்து ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்பிச்சுடுவாங்கன்னா, பிரசிடெண்ட் வந்துட்டு அட்டார்னி ஜெனரல் அவர் தான் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவ். இது தெரிஞ்சால் போதும், ரெப்ரசன்டேட்டிவ்னு தெரிஞ்சால் போதும். ஆர்டிகல் 143 ரெப்ரசன்டேட்டிவ்னு தெரிஞ்சால் போதும். இதுதான் மீனிங், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இன் பர்ஃபார்மிங் ஆல் ஹிஸ் டியூட்டி த ரைட் டு ஆடியன்ஸ் இன் ஆல் கோர்ட், அது தெரியும். ரைட் டு ஸ்பீக் அண்ட் டேக் பார்ட் இன் எனி ப்ரொசீடிங்ஸ் அண்ட் போத் த ஹவுசஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட், ஜாயின்ட் சிட்டிங், எனி கமிட்டி, பட் வித்தவுட் ஓட். இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நோட் வந்துட்டு என்னென்னா, பட் வித்தவுட் ரைட் டு ஓட், ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கிடையாது. இப்போ இந்த லிமிடேஷன்ஸ் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வந்துட்டு நிறையா இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்து படிக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ வந்துட்டு இந்த இதை நான் வந்துட்டு இது பண்ணிடுறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே இருந்தது எடுத்து சூப்பராக கொடுத்து வச்சுருக்கான். சரி, இவ்வளோ இதெல்லாம் இருக்காது, கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மட்டும் மாற்றிக்கலாம். சரியா. இப்போ என்னது லிமிட்டேஷன்ஸ் என்னது, இதில் நம்ம படிச்சுக்கோம். இப்போ இதில் படிச்சுக்கோம். லிமிட்டேஷன்ஸ் என்னது, நாட் அட்வைஸ் ஆர் ஹோல்ட் அ ப்ரீஃப் அகைன்ஸ்ட் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. காமன் சென்ஸு, அவங்களுக்கு எதிராகவே அவங்க பண்ணக்கூடாது. He should not advise on hold of brief in cases in which he is called upon to advise or earlier. Okay.
He should not defend accused persons without in criminal prosecutions without the permission of government of India. He should not accept an appointment as a director in any company corporation without the permission of India. அவர் அக்செப்டே பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பெர்மிஷனாக கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லாமல் அவர் வந்துட்டு பண்ணக்கூடாது. ஷுட் நாட் அக்செப்ட் அப்பாயின்மெண்ட் as a director in any company without the permission. He should not advise any ministry or department of the government of India or any statutory organizations or any public sector undertaking unless the proposal of a reference in this regard is received through the Ministry of Law and Justice. இப்போ வந்துட்டு ப்ரொப்போசல் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் வந்துட்டு யாரை கூப்பிட்றாங்க, அட்டர்னி ஜெனரல் கூப்பிட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு வந்துட்டு பண்ண சொல்லி அவங்க ரெஃபரன்ஸ் கொடுத்தா தான் அவங்களுக்காக வந்துட்டு வாதாடணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, மறந்துடுவோம் நம்ம இல்லைனா. அடுத்து வந்துட்டு வாட் ஆர் தி இஷ்யூஸ் பர்டைனிங் டு தி ஆஃபீஸ் ஆஃப் ஏஜி. சம் ஆஃப் தி இஷ்யூஸ் பர்டைனிங் டு தி ஆஃபீஸ் ஆஃப் ஏஜி கூட கன்சென்ட் ஃபார் கிரிமினல் கண்டெம்ட். சரி பார்த்துக்கலாம் என்ன தெரிஞ்சுக்கலாம். Precondition of the consent of AG for criminal proceedings under the Contempt of Court Acts may be misused by the party in power. அதாவது சில இது வந்துட்டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்துட்டு கேஸ் வந்துட்டு போடணும்னா நம்ம வந்துட்டு அப்படி தான் நினைக்கிறேன், அது வந்துட்டு அவரோட கன்சென்ட் வந்துட்டு தேவைப்படும். கரெக்டு. The removal procedure is not mentioned in the consent for criminal removal. The procedure is not mentioned in the constitution. Okay. President other independence. Pleasure doctrine. He holds the office in the pleasure of the unfixed term of the not fixed. No bar and private practice. Which is not debarred from private practice. Private practice பண்ணிக்கலாம். ஓகே. இட் மே ரைஸ் தி கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு வரும். இது வந்துட்டு சிவில் சர்வீஸ் இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த மாதிரி இதை படிச்சிட்டோம்னா இதில் இருந்தால் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஏஜி அட்டர்னி ஜெனரல்கிட்ட வந்துட்டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்துட்டு கேஸ் போட்டோம்னா நம்ம வந்துட்டு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இது பண்ணணும்னு நினைக்கிறேன். அது இதுக்கு இவங்க போடுவாங்க, கோர்ட் தானே கண்டெம்ட் ஆஃப் இது போடுவோம். சரி பார்த்துக்கலாம். அது நம்ம கொஞ்சம் படிப்போம், பின்னாடி வந்துட்டு ஒரு இது இருக்குது, ஆர்டிக்கல் இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுவே இது வந்து சொலிசிட்டர் வந்துட்டு இதுக்கு படிச்சுக்கலாம். இதுவும் இருக்குது சாரி சொலிசிட்டர் ஜெனரல். It is the second highest legal officer in the country serving under the Attorney General. Who holds the highest position? Attorney General the highest position. Apart from the Attorney General, the Indian government has other legal officers, including the Solicitor General and Additional Solicitor General, who support the Attorney General in carrying out his duty. However, Attorney General's office is established by the Constitution. As இது Solicitor General வந்துட்டு மென்ஷன் பண்ணல. சரியா, கான்ஸ்டியூஷனில் Solicitor General வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ அவர் வந்துட்டு கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்துட்டு ஆஃபீஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சொலிசிட்டர் ஜெனரல் ஆர் ரூல்ஸ் ஆர் லா ஆஃபீஸஸ் ரூல்ஸ். இந்த ரூல்ஸில் தான் வந்துட்டு அவங்களோட ஆஃபீஸ் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கொடுத்துருக்காங்க. ரேதர் தென் தி கான்ஸ்டியூஷன் மேக்கிங் தெம் as a statutory provision. The Solicitor General provides legal advices to the government and is appointed for a 3-year term by the Prime Minister. Chaired appointment committee. அதான் அப்பாயின்மெண்ட் கமிட்டி இருக்குல்ல, கேபினெட்டில் அப்பாயின்மெண்ட் கமிட்டி இருக்குல்ல, அதுக்கு வந்து பிஎம் தான் வந்துட்டு ஹெட். அவர் தான் வந்துட்டு இந்த Solicitor General வந்துட்டு 3 years டேர்முக்கு வந்துட்டு இது பண்ணிக்கிறாரு. ஸோ வந்துட்டு அட்டர்னி ஜெனரல் ஹேஸ் தி ரைட் டு பார்ட்டிசிபேட் இன் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ் பட் கேன் நாட் கேஸ்ட் அ ஓட். த சொலிசிட்டர் ஜெனரல் அடிஷனல் ஜெனரல் டோன்ட் ஹேவ் தி ரைட் டு பார்ட்டிசிபேட் இன் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங். இவங்க 2 பேத்துக்குமே இந்த இது கிடையாது. சரியா, இதில் வந்துட்டு நம்ம வந்து ஈஸியாக எழுதி வச்சுக்கலாம், ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். இப்போ என்னென்னா சொல்கிறேன், இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கோ? ஆமாம், இது ரொம்ப சின்னதாக இருக்குது, தெரியல. சரி, அப்போனா இதில் எப்படி இது பண்ணிக்கலாம். சரி, இது என்னென்னா அது வந்துட்டு சாலிசிட்டர் ஜெனரல். இது என்னது? லீகல் லா ஆஃபீஸர்ஸ், கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ், லா ஆஃபீஸர்ஸ் ரூல்ஸ் மட்டும் போடுவோம். இதெல்லாம் வந்துட்டு போதும். 1987 இது வந்துட்டு இது வந்துட்டு ஸ்டாச்சுட்ரின்னு போட்டுக்கோம். சரியா, statutory body. No right to participate in parliamentary proceedings. Participate in parliamentary proceedings. இன்னொன்று இம்பார்ட்டன் என்ன பார்த்தோம்? அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட். அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி இவங்க தான் வந்துட்டு அப்பாயிண்ட்ஸ் யார்? சொலிசிட்டர் ஜெனரல் ஃபார் 3 years டேர்ம். அவ்வளோதான் மேட்ரு, அவ்வளோதான் போதும். சரியா, இப்போ
இப்போ நம்ம வந்துட்டு இது படிச்சிட்டோம், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் ஃபுல்லாக